ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாபு. ஸோ இந்த ஜாப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 வரைக்கும் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டேஸ் ஒர்க் பண்ணால் போதும். 2 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து டிகிரி வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஓவர் வியூவில் இவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ யூஎஸில் வந்து ஜாப் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து அந்த ஜாப் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களோட ஜாப் ரோலோட ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவங்க தேடிட்டு இருக்க ஜாப்க்கு அப்ளிகேஷன் வந்து போட போகிறீங்க. இதுதான் உங்களோட வேலை. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜாப் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபோட ஓவரால் வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது இந்த கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், அசிஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ரிட்டன் அண்ட் வெர்பல் வந்து கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபிலிட்டி டு மல்டி டாஸ்க் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிமோட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் ஜாப்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால, ஸோ யூஎஸ் ஜாப் பற்றின ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஎஸ் ஜாப் மார்க்கெட்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எதுவும் சொல்லலை. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன ஆஃபர் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹10 to 12 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து மினிமம் வந்து 5,000 மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஜாபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒர்க் அப்படின்றதுனால உங்ககிட்ட ஒரு லேப்டாப், அப்புறம் வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 மந்த்ஸாவது நீங்கள் அந்த ஜாபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேல். இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னா கெரியர் அசோசியேட் ரோல். ஸோ இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேமு. ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஜாபை உங்களோட வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று லிங்க் இருக்குங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து கெரியர் கேப் ஆயிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 கொஸ்டினில் மினிமம் வந்து 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அந்த ப்ரௌசரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இது வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் இந்த ஜாப்ல வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்ககிட்ட ரெஸ்யூம் அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.